கண்டுபிடிச்சிட்டேன். நான் பார்த்தேன். நீங்க சால்ட்டுக்கு பதிலா சுகர் பாட்டில கையில எடுத்துட்டீங்க. உங்களோட இந்த ரகசியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. நீ நிக்கி தானே? ரொம்ப கியூட்டா இருக்க. ரொம்ப போர் அடிக்குது. பாத்தீங்களா, ரொம்ப போர் அடிக்குது. அதனால தான் கிச்சனுக்கு வெளியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குமா? என் கூட வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. வாங்க ப்ளீஸ். இல்ல வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் கூட விளையாடுறீங்கல்ல? ஆமா. இதுக்கப்புறம் என் கூட விளையாடுவீங்களா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த விளையாட்ட முடியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சூர்பின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவ ரொம்ப சூப்பரா விளையாடுவா. நானும் அவளை மாதிரி பிராக்டிஸ் பண்ணனா நானும் சூப்பரா விளையாடுவேன்னு சொன்னா. அப்படியா? அப்படின்னா தினமும் பிராக்டிஸ் பண்ணு. சரிதான், ரொம்ப நல்லா இருக்கு. என் மகன் கிட்ட சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இங்க விளையாடிட்டு இருக்கியா? ஒரு வேலையும் செய்யறது இல்ல. இந்த டாக்டர் வேலைக்கு வந்துட்டு விளையாடிட்டு இருக்கா. சரி நிக்கி, நீ கூப்பிட்டன்றதுனால தான் நான் வந்தேன். நான் இங்க வேலை செய்ய வந்திருக்கேன். நான் இங்க ஹேங் அவுட் பண்ண வரல. சரி சரி, 2 நிமிஷம் டாக்டர் போஸ். நம்ம தான் நல்லா விளையாண்டுட்டு இருக்கோம்ல. இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஜஸ்ட் 2 minutes தான். 2 நிமிஷம் தான். நியூட்ரிஷன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாளா? யாருமா? அதான் அந்த டாக்டர் பொண்ணுதான். வந்தாங்க. சொல்லிட்டாளா? சொல்லிட்டாங்க. அடடா, என்ன சொல்றதுக்கு என்ன நேரம் ஆகும்? 2 நிமிஷத்துல சொல்லிடலாம். அதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு நிறைய நேரம் இருக்கு. என் மகன் இப்படி செலவு பண்றதுக்கா சம்பாதிக்கிறான்? கிச்சு, இங்க வாயேன். சொல்லுங்கம்மா. நீ ஒரு தடவை உன் சித்திய பார்க்கணும்னு சொன்னல, இப்ப போய் பார்த்துட்டு வா. அம்மா, ஆனா இப்போ வேலை இருக்க. நீ ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நீ லீவ் எடுத்துக்கோ. அப்போ இந்த வேலையெல்லாம் யார் பாக்குறது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இன்னைக்கு உடனே போய் உன் சித்திய பார்த்துட்டு வந்துரு. அப்புறம் நான் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன், நீ போயிட்டு வா. சரியா? நீ இன்னைக்கு உன் சித்திய பார்க்க முடியலன்னு வச்சுக்கோ, போய் ஒரு சினிமாவது பார்த்துட்டு வா. எங்கேயாவது போ, ஆனா பத்திரமா போயிட்டு வந்துரு. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. வேலைக்கு வந்துட்டு விளையாடுறல, உன்னோட விளையாட்டை நான் நிறுத்துறேன் பாரு. இப்போ என் மகன் உனக்கு கொடுக்கற பணத்தை நான் வசூல் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு நீ தான் சமைக்க போற. சரி, ஓகே. நான் கிச்சனுக்கு போகணும். நாம அப்புறமா விளையாடலாம். ஓகேவா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். So, see you soon, Dr. Bose. You too, Miss Dixit. கிச்சு அண்ணா. கிச்சு போயிட்டானே. போயிட்டாரா? எங்க போனாரு? எங்க போனான்னு தெரியல, ஆனா போயிட்டான். ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னா. ஆனா ஆண்டி இன்னும் சாப்பாடு சமைக்கவே இல்லையே. இதெல்லாம் யார் சமைக்கிறது? எனக்கு நீயே சமைச்சிடலாம்ல. ஏன் சொல்றேன்னா, எப்படியும் உன் வேலை ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. தினமும் நீ கிச்சு கிட்ட என்னென்ன சமைக்கணும்னு சொல்லுவ. அதுக்கப்புறம் அவன் பக்கத்திலேயே நின்னுகிட்டு அவன் என்ன சமைக்கிறான்னு கவனிப்ப. அதுக்கப்புறம் அவன் ஒழுங்கா சமைச்சிருக்கானா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணி பாப்ப. இவ்ளோ வேலை நீ செய்யறதுக்கு நீயே சமைச்சிடலாம் இல்லையா? 4 பேரோட சம்பளத்தை நீ வாங்கும் போது ஒருத்தரோட வேலையாவது நீ செய்யணும்ல. ஆண்டி, நான் என்னோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், குக் இல்ல. நான் இந்த ஜாபையும் அவர்கிட்ட கேட்கல, இந்த சேலரியவும் கேட்கல. மிஸ்டர் தீக்ஷித் என்னை போன ஜாப்ல இருந்து தூக்கிட்டு தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு. என்னோட சேலரியில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க மிஸ்டர் தீக்ஷித் கிட்ட பேசுங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ தன்னம்பிக்கை உள்ள பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஒரு சின்ன பேப்பர்ல ஏதோ ஒரு 4 விஷயத்தை எழுதிட்டு இவ்ளோ பணத்தை வாங்கணும்னா உன் மனசுக்குள்ளேயும் உனக்கு உறுத்தலா தானே இருக்கும், எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த வாய்ப்பை நீ நழுவ விடாம காப்பாத்திக்கணும். நல்லா உழைக்கணும், வேர்வை சிந்தணும். ஆண்டி, வேர்வை சிந்துறது தான் முக்கியம்னா நான் கிச்சன்ல ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன். வேர்வை வந்துடும். அப்படின்னா நீ இத பண்றதுக்கு தயாரா இருக்கியே தவிர சமைக்க மாட்ட இல்லையா? ஆக்சுவலி என்னன்னா ஆண்டி, எனக்கு சமைக்க தெரியாது. என்ன?
பண்ணு. நீ டாக்டருக்கு படிச்ச ஸ்கூல்ல என்ன டீச்சரா கூட்டிட்டு போயிடு. ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும்னு நான் கத்து கொடுக்குறேன். ஆண்டி உங்களால எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? நீங்க டாக்டர் இல்லையே. உனக்கு என்ன சமைக்க தெரியுமா? ஆனா யாருக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியுதுல்ல? அம், அது வேற விஷயம் ஆண்டி. நான் மெடிக்கல் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், குக்கரி கிளாஸஸ்க்கு இல்ல. உனக்கு மாவு பேசிக்க கூட தெரியல. என்ன படிச்சிருக்கியோ என்னமோ. உன்னோட அம்மா அப்பா அவங்க மகளை படிக்க வச்சு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக தயாராக்கியிருக்காங்க. வீட்டு வேலை செய்ய விடல. ஆனா என்னோட அம்மா எனக்கு வீட்டு வேலை செய்யறது, சமைக்கிறது எல்லாமே கத்து கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். சரி, எப்படி சமைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாரு, நீ எனக்கு எப்படி சமைக்கணும்னு சொல்லக்கூடாது. எனக்கு எப்படி சமைக்க தெரியுமோ நான் அப்படியே சமைப்பேன். கம்மியா போட்டேன்ல. நேஹா, நீயாவது ஆண்டிக்கு புரிய வைய. இந்த மாதிரி அன்ஹெல்தி சாப்பாடு இவங்க சாப்பிடக்கூடாது. இது வரைக்கும் நான் சொன்னதை இவங்க கேட்டதே இல்லை. டோன்ட் கோல் ஃபார் மீ. நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். யூ மீன் டோன்ட் குக் ஃபார் மீ? இவ எங்க போறா? ஹலோ, தேவ் தீக்ஷித் ஆஃபீஸ். Can I speak with Mr. Dikshit, please? சாரி மேம், சார் மீட்டிங்ல இருக்காரு. நீங்க மெசேஜ் கொடுக்குறீங்களா? No, it's okay. Thanks. மா, இந்த காய்கறி பொருள் எல்லாம் எங்க வைக்கணும்? அங்க வச்சிரு, கீழே வச்சிரு. சௌரவ், அங்க இருக்கிற துணியெல்லாம் எடுத்து வச்சிருப்பா. வீடு சுத்தமா இருக்கணும்ல. அம்மா, நான் இப்பதானே வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. சோஃபா மேல உட்காராத, எழுந்துரு. பாட்டி, உங்களை அம்மா ஹிட்லரா மாத்திட்டாங்களா என்ன? ஹிட்லர் பாட்டி. சும்மாரு. உங்க அம்மா என்ன வேலை சொல்றாளோ அதை செய். தேங்க்யூமா. இந்த பொண்ணுங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி, கல்யாணம்ன்ற பேச்சு எடுத்தாலே பைத்தியம் ஆயிடுறாங்க. இப்போ உனக்கு இதெல்லாம் புரியாது. உனக்கு ஒரு பொண்ணு பிறப்பால, அப்பதான் புரியும். இங்க பாரு, நீ இந்த இடத்துல உட்கார கூடாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் இங்க வந்து உட்காரணும். எழுந்துரு, துணியெல்லாம் எடுத்து வை போ. சூப்பர். இன்னும் அவங்க வரவே இல்ல, அதுக்குள்ளே சோஃபால உட்கார்ற உரிமை அவங்களுக்கு தானா? சோனா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா நான் வரதட்சணையா கொடுத்துருவீங்க போல. நான் டவுரிக்கு அகைன்ஸ்டா இருக்கேன். வரதட்சணை கொடுக்கறது பாவம். நான் சொல்றத கேளுங்க. அம்மா சொல்ற வயலன்ஸ், மத்தவங்களை தாக்குறது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்க அம்மா உன்னை அடிச்சாங்கன்னா எந்த தப்பும் இல்ல. உங்க அம்மாவை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நீ பேசுறத நிறுத்திட்டு முதல்ல ஒழுங்கா துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வைப்போ. ஆஹா, இசை நம்ம வாழ்க்கையை எப்பவுமே இளமையா வச்சிருக்கோம். விஜய், அப்பா சோஃபால உட்கார்ந்திருக்காரு. விஜய், விஜய், நீ இங்க இருந்து எழுந்துரு. ஆஷா, உன் புருஷன் எனக்கு முன்னாடியே காது கேட்காதவனா ஆயிட்டான். என்னங்க, எனக்கு எழுந்துருங்க. எதுக்காக இப்படி கத்துற? எனக்கு காது நல்லா கேட்கும். அதெல்லாம் இருக்கட்டும், இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்களேன். தெரியாம தட்டி விட்டுட்டேன். நேஹா, ரியா, நிக்கி எல்லாரும் வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. ஆண்டி, நீங்க சமைச்சிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ப்ளீஸ் நீங்க இதை சாப்பிடாதீங்க, இதால உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். இங்க பாருமா, சாப்பாட்டை சமைச்சு சாப்பிடாம இருந்தா அன்னலட்சுமியா அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். என்ன இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் அதிகமா போட்டிருக்கேன். நீ சொல்றது நல்லா இல்ல. 2 ஸ்பூன் நெய்க்காக நான் கஷ்டப்பட்டு சமைச்சத சாப்பிட கூடாதுங்கறியா? அன்னலட்சுமியா அவமானப்படுத்தலாமா? இல்ல இல்ல இல்ல, நான் இத கண்டிப்பா பண்ணவும் மாட்டேன், உன்னை பண்ண விடவும் மாட்டேன்.
வா 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 உட்காரு, உட்கார்ந்து சாப்பிடு, உட்காரு. வாம்மா, இவ்ளோ சமைச்சிருக்கீங்க? நான் தான் சமைச்சிருக்கேன். பன்னீர் மசாலா, பருப்பு, சோலே பட்டூரே, பிரியாணியுமா? இன்னைக்கு என்ன இத்தனை சாய்ஸஸ் இருக்கா? சாப்பிடு சாப்பிடு. ஒரு வாரமா வேக வச்ச காய்கறியை சாப்பிட்டோம். இப்பதான் நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம். நேஹா அக்கா வெளியே போயிருக்காங்க. வெளியவே சாப்பிட்டுட்டு வரேன்னு சொன்னாங்க. ஓ, அவ இங்க இருந்து இதை சாப்பிட்டுருக்கலாம்ல. இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அட அம்மா, ஒரு விஷயம் சொல்வாங்கல்ல, எது யாருக்கு கிடைக்குமோ அது அவங்களுக்கு தான் கிடைக்கும்னு. அது உண்மையான விஷயம். நியூட்ரிஷன் இப்ப பாரு, உனக்கு நான் இப்ப காட்ட போறேன். யாருக்கு? அட, நான் சமைச்ச சாப்பாட்டை தான். இதுல எண்ணெய் இருக்கு, மசாலா இருக்கு, அப்படியே டேஸ்டும் இருக்கும். கொலஸ்ட்ராலும் இருக்கும், ஃபேட்டும் இருக்கும். சரி, எதுலதான் கெட்டது இல்ல சொல்லு பாப்போம். என்கிட்டயும் கெட்டது இருக்கு, நிறைய இருக்கு. உன்கிட்ட இருக்கு, ரியா கிட்ட இருக்கு, எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆனா பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க? கெட்டதை பார்க்க கூடாது, நல்லதை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க. அதனால நீயும் இதுல கெட்டதை பார்க்காத, ருசிய பாரு, ருசி. ஆண்டி ப்ளீஸ், நீங்க இதை சாப்பிடாதீங்க. இதால உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகலாம். இங்க பாரு, நீ சொல்றத நான் தினமும் கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? கொடு. நல்ல பொண்ணு, நீ சாப்பிடுமா. நாம யாராவது ஒருத்தங்களை பத்தி பேசினா அதாவது சிங்குலர்லி, ஸோ நம்ம வேர்போட சேர்த்து எஸ் இல்லைன்னா இஎஸ் கூட சேர்த்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ கோஸ் டு ஸ்கூல், ஷீ ஈட்ஸ் ஆப்பிள் அண்ட் ஷீ கோஸ் டு த கிளாஸ் அண்ட் ஷீ லுக்ஸ் கன்ஃபியூஸ்ட். சொல்லுங்க, நீங்களும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண வந்திருக்கீங்களா? இல்ல, அது நான் தெரியாம இந்த கிளாஸ்க்குள்ள வந்துட்டேன். இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இப்ப இந்த வேர்பை யூஸ் பண்ணி டென்ஸ் சென்டென்ஸை ரெடி பண்ணுங்க. ஓகே, இங்க பாருங்க, என் கிளாஸ்ல படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் இங்கிலீஷை கத்துக்கிறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா பல பேர் இவங்க கிட்ட நீங்க இங்கிலீஷ் கத்துக்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களால கடந்த காலத்தை திரும்ப கொண்டு வர முடியாதுன்னு நான் சொல்றேன். நம்ம யோசனையை தான் மாத்தணும்னு சொல்ல வரேன். இதுக்கப்புறமா இவங்களோட பாஸ்ட்டை நினைச்சு இவங்க கவலைப்படுறாங்களோ இல்லை இவங்களோட பாஸ்ட்டை தன்னோட அனுபவமா நினைக்கிறாங்களான்னு அவங்க கையில தான் இருக்கு. இட்ஸ் நெவர் டூ லேட். அதாவது எப்ப எந்த இடத்துல இருந்தாலும் புதுசா அவங்க வாழ்க்கையை அவங்க ஆரம்பிக்கலாம், அவங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம். ஆனா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ரொம்ப முக்கியம், தன்னம்பிக்கை இருக்கணும். ஒரு நிமிஷம். இது எங்க கிளாஸோட பேம்ப்ளெட். ஆனா அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்கிலீஷ் கத்துக்க ஆசைப்பட்டா இதை கொடுங்க. ஓகே, போன் அட்டென்ட் பண்ணாம வச்சிருக்கிறதுக்கு எதுக்கு இவ போன் எடுத்துட்டு போனோம்? அம்மா வேலையில இருக்கும்போது போன் எடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு போன் பண்றீங்க? ஒழுங்கா கவரை போடு. சோஃபால யாருமே கவர் போட மாட்டாங்க, நல்லாவே இருக்காது. ஆனா நம்ம வீட்ல போட வேண்டியிருக்கு. அம்மா, உங்க புருஷன் மேலயும் பொண்ணு மேலயும் இருக்க கோவத்தை ஏன் மேல காட்டாதீங்க. இது பாரு, இவன் இது வரைக்கும் கோவப்படுத்துற மாதிரி நிறைய வேலை செஞ்சிருக்கான், அதனால இவன் மேல கோவப்படு. அம்மா இங்க பாருங்கம்மா. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த புக் தான். அதை தவிர நார்த் இந்தியன் ரெசிபீஸ்னு இருக்குல்ல, அந்த புக்கும் வேணும். இல்லை இல்லை, நியூட்ரிஷன் புக் கிடையாது, ப்ராப்பர் குக் புக் தான் வேணும். ஆமாம், என் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. சரி, தேங்க்யூ. வா, அண்ணன் ஏன் உங்க பின்னாடி வந்தாருன்னு இப்பதான் எனக்கு புரியுது. வாட்? இல்ல இல்ல, லவ்க்காக பின்னாடி வந்தாங்கன்னு சொல்லல.
அண்ணா உங்க பின்னாடி வந்து பேசும்போது ரொம்ப கியூட்டா இருந்தாரு. அதாவது என்னன்னா, அண்ணா நீங்க இந்த ஜாபை ஏத்துக்கணும்னு பின்னாடியே வந்தாருல்ல, இப்ப எதுக்குன்னு புரியுது. இப்ப குக்கிங் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபோக்கஸ்டா இருக்கீங்க, டெடிகேட்டடா இருக்கீங்க, டிபெண்டபிளா இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க நியூட்ரிஷனோட ராகுல் டிராவிட். நான் இப்ப இருக்கிற ராகுல் டிராவிட் மாதிரி இருக்கேன். இப்போ அவரு விளையாடுறது இல்ல, கோச்சிங் தான் கொடுக்குறாரு. இன்னைக்கு மட்டும் எனக்கு குக்கிங் தெரிஞ்சிருந்ததுன்னா ஆண்டியை இன்னைக்கு அந்த மாதிரி அன்ஹெல்த்தியா சமைக்க விட்டுருக்க மாட்டேன். என்னோட அம்மா எப்பவுமே குக்கிங் கத்துக்கோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா என் வேலையிலயும் படிப்புலயும் நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன், அதனால கத்துக்க முடியல. முன்னாடியே கத்துட்டு இருந்திருந்தா அது இன்னைக்கு யூஸ் ஆயிருக்கும். யூனோ, ஆண்டி இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாட்டால இந்த வாரம் முழுக்க அவங்க டயட்ல இருந்தது வீணா போயிடுச்சு. அம்மா ரியா, என்னாச்சு? ரியா, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா. ரியா, இந்த ஆண்டிக்கு தண்ணி கொடு. நான் டாக்டருக்கு கால் பண்றேன். ஹலோ டாக்டர், சீக்கிரமா மிஸ்டர் தீக்ஷித்தோட வீட்டுக்கு வாங்க. அவரோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, சீக்கிரம். மா, என்னாச்சுமா? மா, என்னாச்சு? நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன், அவர் வந்துட்டு இருக்காரு. அம்மா ஒண்ணும் இல்ல, டாக்டர் வந்துட்டு இருக்காரு. ஓகே, ஒண்ணும் இல்ல. ஓகே, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. பொதுவா எல்லாரும் படிக்கிறவங்களும் பிசினஸ் பண்றவங்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு 2 ஃபேமிலியும் நல்லா தெரியும்ன்றதால ஐ அம் ஷூர் இங்க கண்டிப்பா சண்டை வராதுன்னு எனக்கு தெரியும். சரிப்பா சாரோ, நீங்க என்ன பண்றீங்க? அது நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, அவரோட ரியல் எஸ்டேட் பிசினஸ பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா முக்கியமா இவங்க நியாயமா இருப்பாங்க. இந்த காலத்துல ப்ராப்பர்ட்டி பிசினஸ இந்த அளவுக்கு நியாயமா யாருமே பண்ண மாட்டாங்க. என்னங்க தீபா, எங்களை போய் புகழ்ந்துட்டு இருக்கீங்க? நோ நோ மிஸ்டர் ராய், அவங்க உங்களை பத்தி புகழ்ந்திருந்தா நீங்க புகழ வேணான்னு சொல்லலாம். ஆனா அவங்க உங்களை பத்தின உண்மையைத்தானே சொன்னாங்க. ஒரு நிமிஷம், உங்க பேரண்ட்ஸ் எப்பவுமே இப்படிதான் ஸ்வீட்டா இருப்பாங்களா இல்ல இங்க இப்படி நடிச்சிட்டு இருக்காங்களா? எப்பவுமே இவனுக்கு விளையாட்டு தான். தேங்க்ஸ். ஃபார்முலா தான் போயிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை நீ ஃபார்மாலிட்டி பிரேக் பண்ணிட்ட. சோனா இருந்திருந்தா இந்த ஃபார்மாலிட்டி இவ்வளவு நேரம் இருந்திருக்காது. சரி, சோனா எப்ப வருவா? அவ வந்துகிட்டே தான் இருக்கா. நான் அவகிட்ட போன்ல பேசினேன், வந்துட்டு இருக்கமான்னு சொன்னா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ராய், ஜஸ்ட் 1 minute. ஷோனா ஒரு நல்ல மக மட்டும் இல்ல, நல்ல டாக்டரும் கூட. உண்மையை சொல்லணும்னா நான் அவளுக்கு பாட்டி இல்ல, அவதான் எனக்கு பாட்டி மாதிரி பேசுவா. சௌரு, நீ சோனாவோட சின்ன வயசு ஆல்பம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வரியா? தோ இப்போ வந்துடுறேன். சீக்கிரம் எடுத்துட்டு. மா, அண்ணா, அம்மாக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இப்போ பெட்டராக இருக்காங்க. மேம், இப்போ உங்கள் வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல, நான் இப்போ நல்லா இருக்கேன். மிஸ்டர் தேவ், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இப்போ பரவாயில்ல. மேம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வரேன். நேயா, நீ அம்மா பக்கத்துல இரு. மார்னிங் வரைக்கும் அம்மா நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு என்னாச்சு? ஒருவேளை இது ஹார்ட் அட்டாக்? இல்ல, இது ஹார்ட் அட்டாக் கிடையாது, இது நான் கார்டியோ. கேஸ் ப்ராப்ளம்னால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வலி ஏற்பட்டிருக்கு மிஸ்டர் தீக்ஷித். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க டயட்டை ஒழுங்கா எடுத்துக்கிறாங்க, எல்லா மெடிசின்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்புறம் எதனால இப்படி ஆச்சு? இங்க பாருங்க தேவ், டாக்டர் போஸ் இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக இதை கேஸ்ட்ரிக்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த வழி தான் இது. ஒருவேளை உங்க அம்மா டயட்டை விட்டுட்டு வேற ஏதாவது கூட சாப்பிட்டுருக்கலாம், ஏதாவது ஆயிலே கூட சாப்பிட்டுருக்கலாம்ல, அதனால தான் அந்த பெயின் வந்திருக்கு. தட்ஸ் இம்பாசிபிள். அவங்களோட டயட் ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கு, ரைட்?
For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.